இன்னைக்கு எபிசோடில் பாண்டியன் கோயிலுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே எல்லோரும் என்ன ஆச்சுங்க, உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், என்ன ஆச்சுன்னு சொல்லி பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க. அங்கே பூஜை செய்கிற பூசாரிலேருந்து சாமி கும்பிட வர்றவங்க வரைக்கும் எல்லோரும் அதை பற்றியே தான் கேட்குறாங்க. என்ன சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் பிரச்சனையா, சரவணன் மேலே தான் தப்பா, அவன் குடிச்சு பொண்டாட்டியை கொடுமைப்படுத்தி அடித்து துரத்திட்டானான்னு சொல்லி கேட்குறாங்க. பாண்டியன் எல்லாத்தையும் நினச்சி வருத்தப்பட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. அப்போ கோமதியோட பெரிய அண்ணனும் அதே கோயிலுக்கு வராங்க. அவர் பாண்டியன் உடஞ்சி போய் சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்துடுறாரு. மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிறாரு. எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருப்பேன் எங்கள் குடும்பத்துக்கு, இப்போது உனக்கு அவசியம்தான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சி சிரிச்சிட்ருக்காரு. அப்போது அவர் போய் பாண்டியன் பக்கத்தில் உட்காந்து பாண்டியன்கிட்ட பேசுகிறாரு. என்ன உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சாமிக்கிட்ட புலம்பி தீர்க்க வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு அரை மணி நேரம் விசாரித்தாலே அந்த குடும்பத்தை பற்றி புட்டு புட்டு வைக்கிறாங்க. நீ பொண்ணு எடுத்திருக்க, அப்படி இருக்கும்போது விசாரிக்காமல் எடுத்துருக்கிறியான்னு கேட்குறாரு. அந்த குடும்பம் ரொம்ப மோசமான குடும்பம். ஊர் பூரா கடன் வாங்கி வச்சுருக்காங்க. இருக்கிறதுக்கு ஒரு சொந்த வீடு கூட கிடையாது. வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. அந்த வாடகை வீட்டுக்கே நிறையா மாதமாக வாடகை கூட கொடுக்காமல் இருக்காங்க. முன்வாசல் வழியாக போனால் கடன்காரங்க தொல்லை தாங்க முடியாதுன்னு ரொம்ப நாளாக பின்வாசலில் தான் போக வர யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரியான ஃப்ராடு குடும்பம்னு சொல்கிறாங்க. அது சரியான ஃப்ராடு குடும்பம். ஊரில் ஒருத்தவங்களும் அவங்கள பற்றி நல்ல விதமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. நல்ல குடும்பத்தை பிடிச்சி வச்சுருக்க, உன் பையனுக்கு சொல்லித்தரலையா நீயே அந்த மாதிரி தானே பெரிய குடும்பத்துலேருந்து பொண்ணை இழுத்துட்டு வந்துட்ட, அது மாதிரி உன் பையனுக்கு சொல்லித்தரலையா, இல்லை சொல்லித்தந்தும் அவனுக்கு செய்ய தெரியலையான்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. இன்னும் நீ பல கஷ்டத்தை பார்ப்ப, நீ தான் விதைச்ச, அதை நீ அனுபவிப்ப, அதை நான் கண்ணால் பார்ப்பேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு பாண்டியனை. இங்கே காந்திமதி வீட்டில் அவங்க பொண்ணு குடும்பத்தில் இந்த பிரச்சனையை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க. பச்சை தண்ணி கூட வாயில் படாமல் அதையே நினச்சி புலம்பிகிட்ருக்காங்க. அப்போது கடையில் ரொம்ப கூட்டம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் மூட்டினாங்க, நிற்க கூட இடம் இல்லைங்க. கடையில் அவ்வளோ கூட்டம். வேலை செஞ்சு டயர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி காஃபி குடிச்சிட்ருக்காங்க. ஏன்னு தெரியல, பாண்டியன் ஸ்டோர்ஸ் எதுக்காக லீவ் விட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கிறப்போ காந்திமதி அழுதுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு பழனிவேல் என்னாச்சுமா, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அப்போது அவங்க அண்ணிங்கள்லாம் சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நேற்றுலேருந்து அவங்க வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி தான் தெரிஞ்சது எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு. மயில் இருக்கால, சரவணனோட பொண்டாட்டி, அவள் வீடு சேர்ந்தவங்களும் அவங்களும் பெரிய ஃப்ராடு, இவ்வளோ ஏமாற்றி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அவங்க அண்ணிங்க. அதை கேட்டு பழனிவேலும் சுகன்யாவும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன நீங்கள் சும்மா தானே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் நிஜமாக தான் சொல்கிறேன். இப்போ தான் பெரிய பிரச்சனை நடந்து ஓஞ்சிச்சு, அதனால தான் அதை நினச்சி அத்தை ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி அன்னிங்க சொல்கிறாங்க. சுகன்யா ரொம்ப ஷாக் ஆகிடுறா. என்ன சொல்கிறீங்க, மயில் தான் ரொம்ப நல்லவன்னு நினச்சிட்டு இருந்தேன், அவளே இப்படி பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி உங்க விசாரிக்காமல் பொண்ணு எடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. நீ எப்படி நம்பின மயிலை, அது மாதிரி தானே அவங்களும் நம்பியிருப்பாங்க, பார்க்குறதுக்கு நல்லவங்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நம்பி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது பழனிவேல் நான் போய் பார்த்துட்டு வரேன், இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, நான் சரவணன் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போது சரவணன் போகிறத சுகன்யா தடுக்கிறாங்க. வேணாம், நீங்கள் போனீங்கன்னா அவங்க உங்களை அவமானப்படுத்தி அனுப்புவாங்க, அந்த அவமானம் உங்களுக்கு தேவையான்னு சொல்லி தடுக்கிறாங்க. பழனிவேல் இல்லை, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, நான் கண்டிப்பாக சரவணன் கூட இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அப்போது சுகன்யா அவங்களெல்லாம் சொல்ல திட்ட முடியாது, போய் படட்டும்னு சொல்லி விட்டுடுறாங்க. இங்கே சரவணன் கூட அவங்க தம்பிங்கெல்லாம் சேர்ந்து ஆறுதலாக பேசிகிட்ருக்காங்க. அப்போது வாங்கண்ணா வெளியே போய் காஃபி டீயாச்சும் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புறப்போ பழனி கரெக்டாக வந்துடுறாரு. பழனி எதுக்குடா வராங்கங்கிற மாதிரி செந்தில் பார்க்குறாரு. அப்போது சரவணா என்னடா இப்படி ஆயிடுச்சா, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு அவர்கிட்ட. என்ன மாப்பிள்ளை இதெல்லாம், உனக்கா இப்படிலாம் நடக்கணுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசிகிட்ருக்காரு. அப்போது குழலி வந்து வாங்க வாங்க முதலாளி, புது முதலாளி என்ன இந்த பக்கங்கிற மாதிரி நக்கெல்லாம் கேட்குறாங்க. குழலி என்னம்மா நம்ம சரவணனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. யாருக்கும் நடக்கக்கூடாது தான் என் தம்பிக்கு நடந்துருச்சு, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அம்மா இங்கே பாருமா யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி கோமதியை கூப்பிட்டு விடுறாரு.
என்னமோ தெரியலம்மா, நீயும் அப்பாவும் துரோகம் பண்ணுறவங்களா பார்த்து தேடி கண்டுபிடிச்சி தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றீங்கன்னு சொல்லி குழலி நக்கலாக பேசுகிறாங்க. பாரு குழலி, மயில் விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. என் விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு நான் சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்ல. சரவணனுக்கு பிரச்சனைங்கிறதுனால தான் மனசு கேட்காம ஓடி வந்தேன்னு சொல்லி பழனிவேல் சொல்கிறாரு. அதுக்கு கோமதி அவனுக்கு பிரச்சனைனா நீ ஏன் வர? நீ யார் முதல்ல? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம்? உங்கள் அண்ணனுங்க அனுப்பிச்சி வச்சாங்களா? நாங்கள் உயிரோடு இருக்கோமா செத்துட்டோமான்னு உளவு பார்க்க சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்களா? அவன் கதையை நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் வீட்டு பையனுக்கு என்ன பண்ணோன்னு எங்களுக்கு தெரியும். நீ இதில் தலையிடாத, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி திட்டுறாங்க. அவ்வளோ பிரச்சனையை பண்ணிவிட்டு வெளியே போய் மயிலோட அம்மா நல்ல விஷம் போடுறா. அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணி இதான் சாக்குன்னு போலீஸில் போய் மொத்த குடும்பத்தையும் உள்ளே வைக்கிறதுக்கு உங்கள் அண்ணன் ஐடியா கொடுக்குறான். அப்படி அவனை நம்பி தானே நீ போன, உனக்கு என்ன இங்கே வேலைன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பழனிவேல், அக்கா என்னோடய பிரச்சனையை விட இப்போ சரவணன் வாழ்க்கை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலான்னு கேட்குறாங்க. அதுக்கு குழலி இருந்துட்டு, என் தம்பிக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன, அவனுக்கு யாரும் இல்லாதவன் அவன், நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி எல்லாரும் திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. அப்போது பழனிவேல் வர்றப்போ கரெக்டாக அவங்க அண்ணாங்க 2 பேரும் பார்த்துடுறாங்க. டேய் எங்கேருந்துடா வரேன்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை நான் நடந்த பிரச்சனையெல்லாம் கேள்விப்பட்டேன், மனசு கேட்கல, அதான் சரவணனை பார்க்க போனேன்னு சொல்கிறாங்க. உன்னை அந்த குடும்பம் தூக்கி போட்டதெல்லாம் மறந்துட்டியா? கடை திறப்பு விழா அன்னைக்கு என்ன பிரச்சனை ஆச்சு? கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளினதெல்லாம் மறந்துட்டியா? திரும்ப எதுக்கு வெட்கமே இல்லாமல் அந்த வீட்டு வாசலை மிதிக்கிறேன்னு சொல்லி அண்ணாங்க கேட்குறாங்க. இல்லைண்ணா மனசு கேட்கலன்னு சொல்லி பழனிவேல் சொல்லிகிட்ருக்கப்போ, பாரு இனிமேல் அந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உனக்குன்னு தொழில் அமைச்சு கொடுத்தாச்சு. உன் தொழில் உண்டு நீ உண்டுன்று அந்த வீட்டுக்கு இனிமேல் போகிற வர வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. நீ மேலே வர்றது அவங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் உன்னை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காம நீ உன் தொழிலை மட்டும் கவனமாக பாரு, அவங்க வீட்டுக்கு போகாத அப்படின்னு சொல்லி அவங்க பெரியண்ணா அறிவுரை கொடுத்துட்ருக்காங்க. கஷ்டப்படுறத பார்க்க முடியல எங்களால், ரொம்ப வருத்தமாக இருக்குது. இனிமேல் அங்கே போகாத, சொல்கிறத தயவு செஞ்சு கேளுன்னு சொல்லி அவங்க அண்ணாங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சின்ன அண்ணா சொல்கிறாரு, அண்ணா பாருங்கள் இவ்வளோ கல்யாணத்தை நாங்கள் தடுத்துட்டோம், பாண்டியன் ஏற்பாடு பண்ணது. ஆனால் இந்த கல்யாணத்தை மட்டும் தடுக்க முடியலேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. அவன் தலையில் அவனே மண்ணை வாரி போட்டுக்கிட்டான். இந்த பிரச்சனை இதோடு நிற்காது, எங்கே போய் நிற்க போதோ தெரியல. வேடிக்கை பார்க்கலாம், நல்லா அனுபவிக்கட்டும், நம்மளை படுத்தின பாடுக்கு அவன் இன்னும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.